பேச மாட்டார். அதாவது எந்த கொம்பனாலும் அதிமுகவை அழிக்க முடியாது என்று ஏன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் சொல்றா அது வரலாறுகள். ஏன்னா அம்மாவுடைய மரணத்துக்கு பிறகு கூட கட்சி ஆரம்பிக்கப்பட்டு 54 வருட காலத்தில் 32 வருடம் தமிழகத்தை ஆட்சி செய்து பல்வேறு முன்னேற்றத்தை கொண்டு வந்த இந்த இயக்கம் அம்மாவுடைய மரணத்திற்கு பிறகு இந்த கட்சி போயிடும், கட்சி அழிந்துவிடும், கட்சி இருக்காதுன்னு சொல்றவர்கள் எல்லாம் இன்றைய கட்சியை நிலைநாட்டி 4 வருஷம் சிறப்பான ஆட்சியை கொடுத்து இன்றைக்கும் 1.5 கோடி தொண்டர்கள் இருந்த இயக்கத்தை 2 கோடி தொண்டர்கள் உருவாக்கி இருக்கார்கள். அதனால தான் சொல்றேன். அது இல்லாம ஏற்கனவே ஜேபி எம்ஜிஆர் புரட்சி தலைவருடைய தளபதி ஜேபிஆர் முத்துசாமின்னு சொன்னவர்கள், ஏசி சண்முகன்னு சொன்னவங்க, திருநாவுக்கரசு சொன்னவங்க, அதே மாதிரி பன்ருட்டி சொன்னவங்க எல்லாமே இவங்க எல்லாம் எம்ஜிஆருடைய தளபதினு சொன்னவங்க எல்லாம் அவங்க எல்லாம் இன்றைக்கு அவர்களெல்லாம் போனதுக்கு அப்புறம் கட்சி அழிஞ்சிருக்கா? 75 எம்எல்ஏக்களை புரட்சி தமிழர் எடப்பாடியார் இனங்காட்டின எம்எல்ஏக்கள் இன்றைக்கு உருவாயிருக்காங்க. அப்புறம் ஒரு லாஜிக் நீங்க பாருங்க, நீங்க கடந்த காலங்களில் வரலாறு ஒப்பிட்டு பேசுங்க, நான் வேணான்னு சொல்லல. இன்னைக்கு இருக்கிற காலச்சூழலோட ஒப்பிட்டா ஒரு புதிதாக வந்திருக்கக்கூடிய கட்சி நாங்க உங்க அதிமுகவை கன்சிடரே பண்ணாம ஆளும் கட்சியையும் எங்களுக்கும் தான் போட்டின்னு சொல்ற ஒரு கட்சி ஏற்கனவே எம்ஜிஆரை கையில் எடுத்துக் கொண்டது. எம்ஜிஆரால் அடையாளம் காணப்பட்ட ஒருத்தர் அவர் கூட போய் சேர்ந்து இருக்கிறாரு. அவர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவையும் சேர்த்து எடுத்துட்டு போயிருக்கிறாரு. அப்படின்னா அது அதிமுகவுக்கு ஒரு பலவீனமான சூழல். அதுக்கு முன்னாடி ஏற்கனவே அதிமுக போனவர்கள் தான் திமுகவுக்கு போயிருக்காங்க சார். எத்தனையோ பேர் லிஸ்ட் அவுட் போட முடியும். இன்றைக்கு கூட 12-13 அமைச்சர்கள் இருக்கிறாங்க லிஸ்ட் அவுட். நான் கூட திமுக பிஜேபிக்கு போனாங்களா? பிபி துரைசாமி, நம்ம கேபி ராமலிங்கம், இவங்க எல்லாம் திமுக பிஜேபிக்கு அனுப்பிச்சு விட்டுருக்கோ இல்ல சார்? நீங்க அப்படி ஒரு பட்டியல் போடுங்க. எல்லா கட்சியிலும் நீங்க பட்டியல் போடுங்க. இப்ப செங்கோட்டையன் தாவேக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காங்களா கேக்குறேன். இரண்டாவது களம் பொறுத்த வரைக்கும் அதிமுக, அதுக்கு அடுத்து 2வது இடத்துல திமுக. ஏன்னா மக்களுடைய மனநிலை திமுகவா தாவேக்கான்னு கூட போலாம். முதல் இடத்தில் அதிமுக இருக்கேன். அதாவது எம்ஜிஆர் புரட்சி தலைவருடைய பேரை சொல்லி கமலும் சொன்னார், பாக்கியராஜ் சொன்னார், எத்தனையோ பேர் சொன்னாங்க சார், ரஜினி சொன்னார், எவ்வளவு பேர் சொன்னாங்க. என்ன ஆச்சு? என்ன சார் அந்த அளவுக்கு முட்டாள்களா அதிமுக தொண்டர்கள்? எத்தனையோ பேர் சொன்னார்கள், எத்தனையோ கதைகளை அளந்தார்கள். இன்றைக்கும் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் பக்கத்துல இன்றைக்கு நிக்கிறாங்க. நீ கூட்டத்தை பாத்தீங்களா? எப்படிப்பட்ட மாபெரும் மாநாடு போல நடந்த அந்த கூட்டம். அதனால செங்கோட்டையனுக்கும் கூட்டம் வந்தது சார். அவரு கட்சியில இணைந்து சார், கட்சியில இணைந்து கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு அதிமுக தொண்டர்கள் யாராவது போயிருக்காங்களா? போனவர்கள் ஒரு சிலர் அவங்களும் திரும்பி அவர் ஒரு சக்தி இல்லைன்னு சொல்லும் போது அவரும் ஒரு சக்தின்னு நிரூபிக்கிற வகையில் ஒரு கூட்டம் கூடுது இல்ல? அப்ப அதை கன்சிடர் பண்ண மாட்டீங்களா சார்? ஒரு இயக்கத்தை சார்ந்து போனதுக்கு அப்புறம் அந்த இயக்க தொண்டர்கள் வருவது வழக்கமானதான். இன்னொன்னு எங்க புரட்சி தமிழர் எடப்பாடி என்ன சொல்றாரு? வரக்கூடிய 2024 நேர்மையான நியாயமான ஆட்சி நடக்கும். அதுல இன்றைக்கு ஊழல் ஆட்சி நடக்குது, சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு. இதற்கெல்லாம் விடிவு காலம் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தேர்தல் களம் முதல் வெற்றியாக கோபிச்செட்டிப்பாளையத்திற்கும் வெற்றியை நாங்க இந்த தொகுதியில் கொண்டாடுவோம் சொன்ன ஒரு நம்பிக்கையோட சொல்றாரு. தொண்டர்களுடைய எழுச்சி நான் என்ன சொல்றேன். அதனால இன்னைக்கு களம் பொறுத்த வரைக்கும் தாவேக்காக்கு எத்தனை சதவீத ஓட்டு என்னன்னு யாருக்கு தெரியாது. இன்றைக்கு களம் அதிமுக ஏற்கனவே கடந்த தேர்தலில் 3% வாக்கு வித்தியாசத்தில் தான் தோத்தது 2021. அதற்கு பிறகு 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தாவேக்கா அதிமுகவுக்கு வரணும்னு அதிமுக விருப்பப்பட்டுச்சு. இன்னும் விருப்பம் அந்த விருப்பம் இருக்கா இல்லையா அப்படிங்கறது இன்னும் க்ளோஸ் பண்ணல. என்ன தெரியுமா? இன்னும் க்ளோஸ் பண்ணல. ஒற்றை இலக்கோடு இருக்கக்கூடிய திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் எல்லாம், ஒற்றை இலக்கோடு இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் கோரிக்கை வச்சார். வர்றாரு அவங்களுடைய விருப்பம். ஆனால் அவர்களுடைய நோக்கமும் திமுக வீட்டுக்கு அனுப்பணும், விடியாத திமுக வீட்டுக்கு அனுப்பணும் ஒவ்வொருத்தருடைய எண்ணமா இருக்கிறார். அதனால அழைப்பு வைக்கிறது கடமை. அந்த அடிப்படையில் தாவேக்கா வந்தாதான் வெற்றி பெறணும் இல்ல, தனித்து போட்டிட்டு வெற்றி பெற முடியாது. அந்த வலுவோட இருக்கக்கூடிய ஒரு இயக்கம். கேள்விதான் ஒரே ஒரு வார்த்தை சார். திமுகவிற்கு மாற்றாக நாங்கள் ஆட்சி அமைப்போம் தாவேக்கா சொல்றாங்க இல்லையா? தாவேக்காவால் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு எந்த இடத்துல ஜவஹர்லால் நம்புறாரு சார்? இதுல என்ன நம்பிக்கை? என்ன தாவேக்கா கட்சிக்காரர் தாவேக்கா செய்யுமா? தாவேக்காவால் நிச்சயமாக இன்றைக்கு திமுக செய்யக்கூடிய இந்த ஊழல்கள் எல்லாம் மக்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இயக்கம் என்னன்னா அதிமுக தான். இன்னைக்கு மக்கள் தாவேக்காவால் வெற்றி பெற முடியாது நீங்க எங்க நம்புறீங்கன்னு கேக்குறேன் சார். வெற்றி பெற முடியாதுன்னு தான் எப்படி நம்புறீங்க நீங்க? நீங்க சார்
இயக்கம் மக்களுடைய மனநிலையை அந்த பல்ஸ பிடிச்சு வச்சிருக்கோம். பல சாதனைகளை செய்து தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போன ஒரு இயக்கத்திற்கும் புதுசா உருவாயிருக்க ஒரு இயக்கத்தை நீங்க ஒரு பிம்பத்தை உருவாக்கி நீங்க அதை ஒரு பெருசா காட்டினா கூட புஷ்பானமா வெடிக்க போது 2026 சொன்னார்ல. இதான் எடப்பாடி பழனிசாமி பேசணும், ஆனா அவர் பேச மாட்டார். அதுதான் சொல்றேன். இவர் பேசுறதே கேள்வி கேட்டு வாங்க வேண்டியது. கடந்த காலங்களில் இருந்த மாதிரி ஒரு கட்டுக்கோப்பான இயக்கமா கொண்டு போனோம். தேர்தல் வெற்றி, அதுவும் தொடர் தோல்விகளுக்கு பிறகாக 26 தேர்தல்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணா இருக்கு. சோ அப்ப கட்சிக்கு எதிராக செயல்படுபவர்களை நீக்கித்தான் ஆகணும் அப்படிங்கிற இடத்துல இருந்து அவர் செயல்படுறார். அவருடைய தேர்தல் வியூகமோ அல்லது பரப்புரை வியூகங்களோ கூட்டணி வியூகங்களோ சரியான பாதையில் இருக்கு அப்படிங்கிறாரு சார். அவர் வந்து 19 ரூபா துரோகம் பண்ணிட்டாங்கன்னு அதிமுக பொதுச் செயலாளர் கற்பனை கெட்டாத ஒரு இடம் நம்மளுக்கு கிடைத்து விட்டது. அதை தக்க வைத்தால் போதும், இந்த இயக்கம் ஆட்சிக்கு வந்தால் என்ன, எக்கேடு கெட்டு போனால் என்ன என்ற உணர்வோடு தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். திரு அருமை சகோதரர் ஜவஹர் அலி சொன்னாரு, அதிமுக பின்னடைவுகளை சந்திச்சு பீனிக்ஸ் அதாவது அம்மா சொல்லுவாங்க, நான் கூட பர்கூரில் தோத்தது உண்மைதான், ஆனால் பீனிக்ஸ் பறகு போல் எழுந்து எதிரிக்கு என்ன சரியான தக்க பாடம் கற்பித்தேன் என்று சொன்ன அம்மாவுடைய ஆளுமை என்பது வேறு. ஆனால் திரு எடப்பாடி கேள்வி எங்கே? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒற்றை தலைமையாக ஏற்ற பிறகு தி குவாண்டம் ஆஃப் த டிஃபீட்னு சொல்லுவோம்ல, தோல்வியுடைய அந்த விகிதாச்சாரம் எந்த அளவுக்கு அதலபாதத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது. 11 தோல்விகளை சந்தித்த ஒரு தோல்வி முகத்துக்கு சொந்தக்காரராக திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரே தவிர அவர் வந்து அம்மாவோட ஆளுமை மிக்க அம்மாவோட ஒப்பிட வேண்டாம். இவர் சொல்றாரு ஏதோ 1.5 கோடி தொண்டர்கள் அம்மா வச்சிருந்தாங்க, 2 கோடி ஆயிடுச்சுன்னு. சட்டமன்ற தேர்தலில் வெறும் 68 லட்சம் ஓட்டு தான் சார் போல ஆயிடுச்சு. அப்ப எங்க சார் 1 கோடியே 22 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க. 22 லட்சம் நான் அவர் பேசுறப்ப என்ன சரிங்களா? 2 கோடி தொண்டர் 1.5 கோடி அம்மா வைத்திருந்ததாகவும் இவருடைய ஆளுமை திறமை பார்த்து தொண்டர்கள் 2 கோடியாக போனதாகவும் இவர் சொல்கிறாரு. சட்டமன்ற தேர்தலில் 68 லட்சம் நடந்துள்ள நாடாளுமன்ற தேர்தல் 68 லட்சம் ஓட்டு தானே வாங்கியிருக்காரு. மீது 1 கோடி 22 லட்சம் எங்க போச்சு? எனவே வந்து கற்பனை கேட்டாத கட்டுக்கதைகளை அளந்து விட வேண்டாம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் நின்றோம். 14 நாட்களில் புது சின்ன பலாப்பழ சின்னத்தில் நின்று 3.5 லட்சம் வாக்குகள் வாங்கி எங்களை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமியுடைய வேட்பாளரை கட்டுத்தொகை இழக்க வைத்தோம். எங்களுடைய ஆளுமையை நாங்கள் நிரூபித்தோம். ஓபிஎஸ் இருக்கும்போது கேட்கிறாரு, நாடாளுமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் மகன் ஓபி ரவீந்திரநாத் மட்டும்தான் ஒரு வேட்பாளர் மட்டும் தான் ஜெயிச்சாரு. அது அவருடைய சொந்த மோடியோட பிரச்சாரத்தில் போய் 80,000 ஜெயிச்சாரா? தமிழ்நாட்டில் 4 இடங்கள் மோடி போய்